السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக கொடியேற்றுமாக. அருமையான சகோதரர்களே, ரமலான் மாதத்தின் முதல் ஜும்மாவில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்முடைய இந்த ஒன்று கூடுதலை கபூல் செய்தல் புரிவானாக. புனிதல் மிக்க ரமலான் மாதத்தில் நான் நோக்கிற நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்கிற இரவு வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் செய்கிற மற்ற ஒவ்வொரு வணக்கங்களுக்கும் அல்லாஹு தாலா உயர்ந்த நற்கூலியை தந்தல் புரிவானாக. இந்த ரமலானை இதற்கு பின்னாலுள்ளான வாழ்க்கை பரக்கத்தான வாழ்க்கையாக அமைவதற்கு காரணமாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, ரமலானில் நாம் கடைபிடிக்கிற வணக்கங்களில் பிரதானமானது நோன்பு வைப்பது. நம்மில் பெரியவர்கள் சிறியவர்கள், ஆண்கள் பெண்கள் என்கிற வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் நோன்பை கடைபிடிப்பவர்களாக இருக்கிறோம். அதுவும் ஆர்வத்தோடு கடைபிடிப்பவர்களாக இருக்கிறோம். முஸ்லிம்களுடைய வீடுகளில் சிறுவர்கள் நோன்பு வைப்பேன் என்று அடம் பிடிப்பதும், இப்போது வேண்டாம் அடுத்த வருடம் வைத்துக் கொள்ளலாம் என்று பெற்றோர்கள் அவர்களை சமாதானப்படுத்துவதும் சகஜமாக நடைபெறுகிற ஒரு காட்சி. நாம் இப்படி ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்க ஆர்வம் காட்டினாலும் அந்த ஆர்வம் என்பது ஒரு வழக்கமான நடவடிக்கையாக வருஷா வருஷம் நம்ம செய்யறது, இந்த வருஷமும் செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு ஒரு வழக்கமான நடவடிக்கையாக அது கடந்து போய்விடக்கூடாது. நோன்பு என்பது எந்த பக்குவத்தையும் எந்த ஈமானிய பலத்தையும் நமக்கு தர வேண்டுமோ அந்த பக்குவத்தையும் ஈமானிய பலத்தையும் தர வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும். நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நாள்ல சுமார் 12.5 மணி நேரம் அல்லாஹ்வுக்காக பசித்திருந்து தாகத்தை பொறுத்து கொண்டு நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி இந்த வெயில் நேரத்திலும் சிரமம் பார்க்காமல் நாம் கடைபிடிக்கிற இந்த வணக்கம் அதற்கு உரிய பலனை தர வேண்டுமா இல்லையா? அது 100% பலன் கிடைக்காவிட்டாலும் கூட ஒரு 80% நன்மையாவது பலனாவது அதில் நமக்கு கிடைத்து விட வேண்டுமா இல்லையா? நம்ம எல்லாம் வியாபாரிகள். பெரும்பாலும் ஒரு வியாபாரத்தை லாபம் இல்லாமல் செய்வதற்கு நாம முயற்சிக்க மாட்டோம். குறைஞ்சபட்ச லாபத்தையாவது ஒரு வியாபாரத்தில் பார்த்து விட வேண்டும் என்று ஆசைப்படுவோம். அப்ப இந்த நோன்பு என்கிற மகத்தான இந்த வணக்கத்தில் அது தருகிற லாபத்தை நாம் அடைய வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும். ஒரு வழக்கமான நடவடிக்கையாக இந்த மாசம் பூரா சஹர் செய்வோம், அதே மாதிரி இஃப்தார் பள்ளிவாசல்ல நோன்பு திறப்போங்கிற ஒரு சடங்கு பூர்வமான நடவடிக்கையாக மட்டுமே இந்த மாதம் அமைந்து விடக்கூடாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நாம் ஆசைப்பட வேண்டும். இந்த நோன்பு கஷ்டப்பட்டு நாம் மேற்கொள்கிற இந்த நோன்பு எந்த பக்குவத்தை நமக்குள் ஏற்படுத்த வேண்டுமோ அந்த பக்குவம் ஏற்பட வேண்டும். யா அல்லாஹ் அந்த பக்குவத்தை எங்களுக்கு தா என்று நாம் துஆ செய்வோம். நோன்பு ஒரு மிகச்சிறப்பான வணக்கம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஅன் தஸூமு கைருல் லக்கும், நீங்கள் நோன்பு வைப்பது நல்லது என்கிறார். எந்த இடத்துல சொல்றான்னா
எல்லாரும் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு யார் இதில் விதிவிலக்காக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றான். யாரால முடியலையோ, வயது முதிர்ச்சியினாலே, பால் கொடுக்கிற தாயாக இருக்கிறதுனாலே, அல்லது பயணம் செய்கிற காரணத்தாலே நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருந்தால் அந்த நேரத்தில் நோன்பை விட்டுவிட்டு வேறு நேரத்தில் நோன்பை பிடித்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நீங்கள் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் இப்ப விட்டுட்டு பின்னாடி வச்சுக்கலாங்கிறான். அப்படி சொல்லி அனுமதி கொடுத்து விட்டு அல்லாஹ் பேசுகிறான். நீங்க பயணத்தில் இருக்கிறீங்களா, நோன்பு விட்டுக்கலாம். கொஞ்சம் உடம்பு சுகம் இல்லாம இருக்கா, நோன்பு விட்டுக்கலாம், வேற நாள்ல நோன்பு வச்சுக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்த பிறகு அல்லாஹ் சொல்கிறான், ஆனாலும் நீங்கள் நோன்பு வைப்பது சிறந்தது. அதனால எடுத்த உடனே சொல்ற வாசகம் இல்லை இது. எடுத்த உடனே அது எல்லாருக்கும் கடமை தான். அனுமதி கொடுத்து விட்டு, நோன்பை விட்டுவிட அனுமதி கொடுத்து விட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஆனாலும் நீங்கள் நோன்பு வைப்பது சிறந்ததுதான் என்கிறார். இது நோன்புடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்வதற்கு போதுமானதாக இருக்கிறது. நாம இன்னைக்கு எப்படி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா, இந்த சமூக ஊடகங்கள் வழியாக நம்முடைய நம்பிக்கையை குலைப்பதற்கு நிறைய முயற்சிகள் நடக்குது. நாம இஸ்லாம் என்கிற கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்றோம். அல்லாஹ்வுடைய கிருபையாலே அந்த கட்டுப்பாட்டை மிகச் சிறப்பாக நாம கடைபிடிக்கிறோம். அந்த சமீப காலத்தில் பெருகி வருகிற சுதந்திர சிந்தனை அல்லது சில அமைப்புகள் இயக்கங்களில் காட்டுகிற ஈடுபாடு, அது என்ன செய்யுதுன்னா நம்முடைய வணக்க வழிபாடுகளின் மதிப்பை குறைத்து பேச நம்மிலேயே சில பேரை தூண்டுகிறது. நம்மள சில பேரே இருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கேரளால ஒரு முஸ்லிம் டாக்டர், ஒரு முஸ்லிம் பொண்ணு, ரெண்டாவது அவர் ஒரு டாக்டர். அவர் என்ன பேசினார்னா, நோன்பு வைக்கிறதுல அப்படியெல்லாம் ஒரு நன்மை இல்லை அப்படின்னு பகிரங்கமா பேசுறாரு. உலகத்தில் இருக்கிற சுமார் 95% மருத்துவர்கள் நாம் நோன்பு நோற்பதை பாராட்டுகிறார்கள், இந்த வடிவத்தை பாராட்டுகிறார்கள், இதில் உடலுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்க நம்மளையே ஒரு ஆள் வந்துட்டு நோன்பு வைக்கிறதுனால அவ்வளவெல்லாம் ஒன்றும் நன்மை இல்லை அப்படின்னு பேச தலைப்படுகிறார்கள். ஆனா நாம உறுதியாக இருக்கிறோம். ஏன்னா இந்த மருத்துவர்கள் சொல்லி நம்ம நோன்பு வைக்கல, இந்த டாக்டர்ஸ் சொல்லி இது உடலுக்கு நன்மையானதுன்னு சொல்லி நம்ம நோன்பு வைக்கல. நாம நோன்பு வைக்கிறது அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொல்லி நம்ம நோன்பு வைக்கிறோம். அதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். அல்லாஹ் நோன்பு வைங்கன்னு சொன்னதோட அதோட அல்லாஹ் என்ன சொல்றான், நீ நோன்பு வை நல்லதுன்னு வேற அல்லாஹ் சொல்றான். நோன்பு வைங்க நல்லது, உடம்பு சரியில்லாம இருந்தா பரவாயில்ல, அது தாங்கிக்க முடியும்னா நோன்பு வைங்க நல்லது என்று அல்லாஹ் சொல்வதை நம்பி நாம் நோன்பு வைக்கிறோம். நோன்புக்கு மகத்தான கூலிகள் இருக்கிறது. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹி பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபா. ஒரு நாள் நோன்பு வச்சா, அல்லாஹ்வுக்காக ஒரு நாள் நோன்பு வச்சா 70 ஆண்டுகள் நரகத்தை விட்டு அல்லாஹ் அவரை தூரமாக்குகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல ஒண்ணு நம்ம ஞாபகத்தில் வச்சுப்போம். நோன்பு வச்சா என்ன நன்மை கிடைக்கும்னு ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகள்ல இதுவும் ஒண்ணு. ஒரு நாள் நோன்பு வச்சா 70 ஆண்டுகளுடைய நன்மை, 70 ஆண்டுகள் நரகத்தை விட்டு தூரமாக்கப்படுவாங்க. இது சராசரியான நோன்புக்கு தான். இப்ப ரமலானுடைய நோன்புங்கிற போது அதனுடைய மகத்துவம் இன்னும் கூடுகிறது இல்லையா? ஒரு சாதாரண வணக்கத்தை ரமலானில் நிறைவேற்றுகிற போது அது ஃபர்லுக்குரிய நன்மையை தருகிறது என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அப்ப அதனுடைய நன்மை இன்னும் கூடும். இப்ப நமக்கு இதை விட வேற என்ன வேணும்? இன்னொன்னு, நம்ம மார்க்க அறிஞர்கள் ஒரு செய்தி சொல்லுவாங்க, நீங்கள் மற்ற வணக்கங்கள்ல ஜன்னத்தை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்க தொழுதீங்க, ஹஜ்ஜுக்கு போனீங்க, ஹஜ்ஜை பத்தி ஹதீஸ்ல வந்திருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கம் தான் கூலி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மற்ற வணக்கங்களில் நீங்கள் ஜன்னத்தை பெற்றுக் கொள்வீர்கள்,
இந்த நோன்பிலே ஜன்னத்தை படைத்த ரப்பை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்வார். ஏன்னா அல்லாஹ் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்கு. அல்லாஹ் சொல்கிறான், நோன்பு எனக்குரியது. குல்லு இப்னு ஆதம் லஹு, மனிதன் செய்கிற வணக்கங்கள் எல்லாம் அவனுக்குரியது. அதுல அவனுக்கு ஒரு பங்கு இருக்கு. ஒரு ஆளு தொழுகையாளியா இருக்கிறாரு அப்படின்னா அவர் தொழுகையாளிங்கிற லேபிள் அவருக்கு கிடைச்சிடும். இவர் 5 வக்துக்கு தொழுகு வர்றவருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த சில நேரத்துல இந்த மாப்பிள்ளை பார்க்க போற சந்தர்ப்பத்துல பேசிக்குவாங்க, இவரு பள்ளிவாசலுக்கு 5 நேரம் போயிடுவாராமா. அது ஒரு தகுதியாக காட்டப்பட்டுடும். இப்ப நம்முடைய வணக்கங்கள் மற்றவைகள் எல்லாமே நமக்கும் ஒரு மரியாதையை சேர்க்கும். ஆனா இந்த நோன்புங்கிற வணக்கம் இருக்க அது யாருக்குமே தெரியாது. நம்ம நோன்பு வச்சிருக்கிறோமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. மனைவி நோன்பா இல்லையா என்பது கணவருக்கு தெரியாது, சொன்னால்தான் தெரியும். அப்ப அது அல்லாஹ்வுக்கான ரகசிய வணக்கம். அதனால அல்லாஹ் சொல்கிறான், இல்ல சௌம், நோன்பை தவிர நோன்பு எனக்குரியது, நானே அதற்கு கூலியாகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நோன்புல யார் கிடைக்கிறான்? அல்லாஹ்வே கிடைக்கிறான். மற்ற வணக்கங்களில் ஜன்னத்து சொர்க்கம் கிடைக்கிறது என்றால் நோன்பு என்கிற வணக்கத்தில் அல்லாஹ்வே கிடைக்கிறான். இப்ப நம்ம நோற்று இருக்கிற நோன்புக்கான மரியாதை என்ன? இதை நாம் புரிந்துகிறோம். இதை ஏதோ சகர் செய்து விட்டு பகல் நேரமெல்லாம் படுத்துறங்கி விட்டு மக்ரிப் நேரத்தில் நோன்பு திறந்து விடுவதுதான் என்று ஒரு வழக்கமாக இதை நினைக்க கூடாது. இது மகத்தான ஒரு வணக்கம். 70 ஆண்டுகள் நம்மை நரகத்திலிருந்து தூரமாக்கி வைக்கிற ஒரு வணக்கம். அல்லாஹ்வே கூலியாகி விடுகிறேன் என்று சொன்ன ஒரு வணக்கம். அவ்வளவு ஒரு மகத்தான வணக்கத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மரியாதையை, அல்லாஹ்வை நெருங்குவதற்கு இது ஒரு அற்புதமான சாதனம் என்று இதன் மரியாதையை புரிந்து கொண்டதனால் நம்முடைய முன்னோர்கள் நோன்பு விஷயத்துல ரொம்ப அக்கறை எடுத்திருக்கிறார்கள். 1-2 உதாரணங்கள் அல்ல, பல ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இருக்கிறது. எவ்வளவு அக்கறையா இருந்தாங்க நோன்புல. ஒரு உதாரணத்தை நான் சொல்லி காட்டுறேன். ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த தாவூத் பின் அபில் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒருத்தர், ஒரு பெரியவர், மார்க்க அறிஞர். 40 வருஷம் நோன்பு வச்சிருக்கிறாரு. அவங்க வீட்டுக்காரருக்கே தெரியல. வீட்டுக்காரங்களுக்கே தெரியல. எந்த நாள்ல நோன்பு வைக்க கூடாதோ அதை மட்டும் விட்டுருவாரு. அது அல்லாம வீட்டுக்காரங்க சாப்பிடறாருன்னு நினைச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் சாப்பாடு கிடைக்கிறது ஏதோ ஒரு நேரத்துல தானே. அதனால அவர் வெளியே போயிட்டு வருவாரு, சாப்பிட்டுருப்பாருன்னு இவங்க நினைச்சுக்குவாங்க. 40 வருஷம் நோன்பு வச்சிருக்காரு. சொந்த வீட்டுக்காரங்களுக்கே தெரியாம நோன்பு வச்சிருக்கிறாருன்னு அவரை பற்றிய வரலாறு சொல்லுகிறது. அவர் என்ன செய்வாராம்? காலையில கிளம்புவாராம் வீட்டுல இருந்து. போகும்போது சாப்பாட்டை கையில எடுத்துட்டு வாராம். அதை போற வழியில யாருக்காவது தர்மம் பண்ணிட்டு போயிடுவார். திரும்பி மாலை நேரத்தில் வந்து வீட்டுக்காரங்களோட சேர்ந்து சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுக்குவாரு. இப்படி அவரை பத்தி சொல்றாங்க. கடைவீதியில் இருக்கிறவங்க என்ன நினைச்சுக்குவாங்க? இவர் வீட்டுல சாப்பிட்டு வந்திருப்பாருன்னு நினைச்சுக்குவாங்க. வீட்டுல இருக்கிறவங்க என்ன நினைச்சுக்குவாங்க? இவர் கடைவீதியில சாப்பிட்டிருப்பாருன்னு நினைச்சுக்குவாங்க. இப்படி 40 வருஷம் நோன்பு வச்சிருக்கிறாரு என்று இவரை பற்றி தாவூத் பின் அபில் ஹிந்த் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றிய செய்தி சொல்றது. ஒரு உதாரணத்துக்கு எவ்வளவு ஆச்சரியமா வாழ்ந்திருக்காங்க பாருங்க. அப்ப நோன்பு அவங்களுக்கு எவ்வளவு பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கு. ஆண்கள் மட்டும் இல்லை, இந்த துறையில பெண்மணிகளும் மிக பெரிய அளவில் ஆர்வம் காட்டி இருக்கிறார்கள். நாமும் சகஜமா பாக்குறது உண்டு. ஆம்பளைங்க கூட நோன்பு வைக்கிறதுல கொஞ்சம் பின்தங்கி நிக்கலாம். தாய்மார்கள் அதுல ரொம்ப பிடிப்பாக இருக்கிறத பாக்குறது உண்டு. எகிப்துல நஃபீசத்துல் பஸரியா அப்படின்ற நஃபீசத்துல் பஸரியா என்கிற ஒரு சிறந்த பெண்மணியினுடைய கபர் இருக்கு. நம்ம கெய்ரோ சிட்டிக்கு போனோம்னா கெய்ரோல இருக்கிற மிக அதிகமான அளவில் சுற்றுலா பயணிகள் வருகிற பெரிய இடம் இந்த நஃபீசா அம்மாவுடைய கபரு. அந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கும். அதை கொஞ்சம் தாண்டி போனோம்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கபர் இருக்கு. இமாம் ஷாஃபிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு நமக்கு தெரியும். அவங்க கபரை பார்த்தா அந்த இருக்கிற இடம் சின்னதா தான் இருக்கும். ஆனா இந்த நஃபீசா அம்மாவுடைய கபர் இருக்கிற அந்த பள்ளிவாசல் ரொம்ப பிரம்மாண்டமா பெருசா இருக்கும்.
எகிப்து மக்களுடைய பேரன்பிற்கு பாத்திரமானவரானவங்க இந்த நஃபீசா அம்மா. இவங்க யாருன்னா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய பேத்தி. அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய பேத்தி அப்படின்னா நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம். அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய 4வது தலைமுறை பேத்தி. இவங்க இதே போல ஒரு ரமலான்ல மௌத்தாகுறாங்க. அவங்கள பத்தி ஏற்கனவே ஊர் மக்களுக்கு அதிக மரியாதை இருக்கு. ஒரு ரமலான்ல சக்கராத்து நேரம் வருது. அந்த சக்கராத்து நேரத்துல நோன்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னால அவங்களுக்கு சக்கராத்து வருது. சக்கராத்து நேரத்துல சொல்றாங்க, உடம்பு சரியில்லைன்னா கூட நோன்பை விட்டுறதுக்கு அனுமதி இருக்கு. இது ரொம்ப கஷ்டமான நேரம், கொஞ்சம் தண்ணி நீங்க குடிச்சுக்கீங்களேன் அப்படின்னு அவரை கட்டாயப்படுத்துறாங்க. நீங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாமே, அல்லாஹ் ஒன்னும் இத தப்பா எடுத்துக்க மாட்டானே, இது அனுமதிக்கப்பட்டது தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்குங்க என்று அவர்கள் நிர்பந்திக்கிற போது அந்த அம்மையார் சொன்ன வார்த்தை, நான் 30 வருடமாக காத்திருக்கிறேன் நோன்பு வைத்திருக்கிற நிலையில் மௌத்தாக வேண்டும் என்று. நோன்பு வைத்திருக்கிற நிலையில் மௌத்தாக வேண்டும் என்று நான் 30 வருடமாக காத்திருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும் போல இருக்கு. இப்ப எங்கிட்ட நீங்க நோன்பு முறிக்க சொல்றீங்களா என்று அவர்கள் கேட்டார்கள் என்று ஒரு வரலாறு. அதனால முஸ்லிம் சமூகத்தில் யார் இந்த நோன்பினுடைய மரியாதையை புரிந்திருந்தார்களோ அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹுவை அடைவதற்கு சிறந்த வழி இதுதான் என்பதை அவர்கள் உணர்ந்து அதில் அதிக அக்கறை காட்டினார்கள். இதில் நாம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா, நம்மளை இப்படி கஷ்டப்படுத்தணுங்கிறது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்துவதில்லை. நம்மளை இப்படி கஷ்டப்படுத்தணும்ன்றது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அல்லாஹ் இந்த நோன்பில் நமக்குத்தான் நன்மையை வைத்திருக்கிறான். இந்த நோன்பின் வழியாக அல்லாஹ் நமக்கு பல நன்மைகளை வைத்திருக்கிறான். உடல் ரீதியான நன்மைகளும் இருக்கிறது, மனோ ரீதியான நன்மைகளும் இருக்கு. எப்படி நம்முடைய வணக்கங்கள் எல்லாத்திலையும் தொழுகிற போது அதில் உடல் ரீதியான நன்மையும் இருக்கு, மனோ ரீதியான நன்மையும் இருக்கு. அதே போல ஹஜ்ஜு செய்யறோம். ஹஜ்ஜு கஷ்டமான ஒரு வணக்கம் தான். அந்த கஷ்டமான வணக்கத்தை நிறைவேற்றுவதில் உடல் ரீதியான நன்மையும் இருக்கிறது, மனோ ரீதியான நன்மையும் இருக்கு. அதுபோல இந்த நோன்பை நிறைவேற்றுவதிலும் உடல் ரீதியான நன்மையும் இருக்கிறது, மனோ ரீதியான நன்மையும் இருக்கிறது. சமீபத்துல அல் ஜசீரா அவருடைய இணையதளத்துல த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங், நோன்பினால் கிடைக்கிற உடல் ரீதியான நன்மைகள் அப்படின்னு சில நன்மைகளை போட்டிருக்காங்க. அதுல முதல்ல என்ன சொல்றாங்க, முஸ்லிம்களுக்கு நோன்பு வைக்குமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட கட்டளை. முஸ்லிம்கள் அந்த கட்டளைய 1400 வருஷமா கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. அப்படி கடைபிடிக்கிற போது அதுல என்ன கிடைக்குதுன்னா, முதல் காலத்தில் பண்டைய கிரேக்கத்தில் பகல் முழுக்க சாப்பிடாமல் இருப்பதை ஒரு மருத்துவ முறையாக கடைபிடித்து வந்தார்கள். இஸ்லாத்துக்கு முன்னாடி இருக்கிற கிரேக்க நாட்டுல பகல் முழுக்க சாப்பிடாம இருக்கிறத ஒரு மருத்துவ முறையாக, உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றதாக கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில அது மக்களுக்கு உடல் ரீதியான நன்மை தரக்கூடியதாக இருக்கு. ரெண்டாவது, அதுல அவங்க சொல்றாங்க, பகல்ல உடல் சாப்பிடாம இருக்கிறதுனால experts have found the restriction food intake during the day can help prevent health problems such as high cholesterol. நம்ம பகல் காலம் முழுக்க நோன்பு வைக்காம இருக்கும்போது, நோன்பு வச்சிருக்கும் போது, உணவு சாப்பிடாம இருக்கும்போது அதிகபட்ச கொழுப்பு, உடல்ல ஏற்படக்கூடிய அதிகபட்ச கொழுப்புல இருந்து நம்மை பாதுகாக்குது. இந்த ஹை கொலஸ்ட்ரால்ங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு நோய். நம்ம பலருக்கு தெரியும், ஹை கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான நோய். அதிலிருந்து நம்மை பாதுகாக்குது. அது மட்டும் இல்ல, இதய நோய் ஏற்படாமல் பாதுகாக்குது, ஹார்ட் டிசீஸ் ஏற்படாமல் பாதுகாக்குது. மூணாவது, ஒபிசிட்டி என்கிற உடல் பருமன் ஏற்படாமல் பாதுகாக்குது. இதெல்லாம் யார் சொல்றான்னா மருத்துவர்கள் சொல்றது. உலகத்தில் இருக்கிற 95% மருத்துவர்கள் இப்படி சொல்வதை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த டாக்டரும் நோன்பு வைங்க, அது நல்லதுன்னு சொல்லுவார். சொல்லிட்டு அதுக்கு சொல்ற காரணங்கள்ல பிரதான காரணம், இது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது. ரெண்டாவது, இதய நோயை தடுக்குது.
மூணாவது உடல் பருமனை தடுக்கிறது. இன்னைக்கெல்லாம் உலகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த உடல் பருமன் பிரச்சனை தான். உடல் பருமனை அது தடுக்குது. இது மட்டும் இல்லை, இது அல்லாம நோன்பினால் கிடைக்கிற பெரிய நன்மை என்னன்னா, இது குடல் ஓய்வெடுத்துக் கொள்ள உதவுகிறது. நம்ம சாப்பிடுறது எல்லாம் குடல் தான் ஜீரணம் செய்யுது. இந்த குடல் ஃபுல்லா பிஸியாவே இருக்குது, எல்லா நேரத்திலையும் பிஸியா. நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்றது கணக்கு வழக்கு இல்லாம சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடுறது எல்லாத்தையும் இந்த குடல் தான் ஜீரணிச்சு, எது சக்தியாக வேண்டுமோ அதை சக்தியாக்கி, எதை சகதியாக்க வேண்டுமோ அதை சகதியாக்கி வெளியே தள்ளுது இந்த குடல் தான். இந்த குடலுக்கு ஓய்வு கிடைக்குது. இந்த பகல் நேரத்துல நோன்பு வைக்கிறதுனால ஓய்வு கிடைக்குது. அது என்ன செய்ய உதவுதான்? குடல் தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்ள உதவுதான். குடல்ல ஆங்காங்கே ஒட்டி இருக்கிற தேவையற்ற கிருமிகள் வெளியே போய், அசுத்தங்கள் வெளியே போய் குடல் தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்ள உதவுது. அப்படி சுத்தப்படுத்தி கொள்ளும் போது என்ன ஆகுதான், இந்த குடல்ங்கிறது மெல்லிசான டியூபுகள் தானே. குடல் நம்ம ஆட்டுக்குடல் எல்லாம் பாக்கிறோமா இல்லையா? குடல்ன்றால் என்ன, ரொம்ப மெல்லிசா இருக்கிற குழாய் தான். இந்த மெல்லிய குழாய்கள் வலுவடைகின்றன. பகல் காலங்களில் நாம நோன்பு நோக்கும் போது குடலின் மெல்லிய குழாய்கள் வலுவடைகின்றன என்று மருத்துவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்ப இவ்வளவு நன்மை. இது அல்லாம மூளைக்கும் நன்மையாக இருக்குது நோன்பு வைக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே அந்த பத்திரிகையில ஆதாரங்களோட, என்ன டாக்டர்ஸ் சொல்றாங்க அப்படின்ற பேர் ஆதாரங்களோட இருக்கு. அவங்க சொல்றாங்க, நோன்பு மூளையை பாதுகாக்குது, மன அழுத்தத்தை குறைக்கிறது, பதட்டத்திற்கு உள்ளாவதை குறிக்கிறது. மூளையை பாதுகாக்குது, மன அழுத்தத்தை குறைக்குது, பதட்டத்துக்குள்ளாவதை நோன்பு குறைக்கிறது. இந்த இயல்புகளை எல்லாம் நோன்பு குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் ஒரு செய்தி சொல்றாங்க. மூளையில் உற்பத்தி ஆகக்கூடிய சில பாக்டீரியாக்களாலே உடலில் தேவையற்ற பல்வேறு நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பாக்டீரியாக்கள் உருவாகாமலும் இது தடுக்கிறது அப்படின்னு இந்த நோன்பினுடைய நன்மையை பற்றி சொல்கிறார். அப்ப நோன்புங்கிறது நம்முடைய உடலுக்கு நன்மை தரக்கூடியது. அதுல பல்வேறுபட்ட நன்மைகள் இருக்கிறது என்பதை மருத்துவ ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒண்ணு, இது அல்லாஹ்வை நோக்கி நம்மை நெருக்கமாக்கக்கூடிய வணக்கம், நம்முடைய உடலுக்கும் நன்மையாக இருக்கக்கூடிய வணக்கம். அதே நேரத்துல இது உடலுக்கு நன்மையாக இருக்கணும்னா இது சில நடைமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. என்ன நடைமுறை? காலையில 12 மணி நேரம் சாப்பிடாம இருந்துட்டு அதையெல்லாம் கலா செய்யற மாதிரி மகரிப்ல நோன்பு திறந்ததுல இருந்து சகர் வரைக்கும் கிடைப்பதையெல்லாம் சாப்பிடுவது. இப்படி ஒரு கலாச்சாரத்தை நாம மாத்திக்கிட்டு இருக்கோம். நோன்புங்கிறது பசியோட இருக்கிறது அப்படின்னு தான் உலகம் முழுக்க அறியப்பட்ட விஷயம் இல்லையா? ஆனா இப்ப எப்படி ஆயிப்பாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நோன்பு என்பது ஒரு ஃபுட் கல்ச்சரா மாறிடுச்சு. நோன்பு வந்தா சோசியல் ஊடகங்கள்ல பாருங்க, இது சமைக்கலாம், இதை சமைக்கலாம், அதை சமைக்கலாம், இதை சமைக்கலாம்னு பல நூற்றுக்கணக்கான ஆலோசனைகள் சொல்லப்படுது. முஸ்லிம்கள் வாழ்கிற பகுதிகள் எல்லாம் கடைகள் ரொம்ப ரொம்ப ஜோரா கடைகள் வந்துருது. எங்க எல்லாம் முஸ்லிம்கள் இருக்காங்களோ அங்க எல்லாம் பெரிய பெரிய கடை தெருக்கள் நோன்பு நேரத்துல வந்துருது. வந்தா நாம என்ன செய்யறது இல்ல, நோன்பு 12 மணி நேரம் வயிற்ற காய போட்டிருக்கிறோமே, இவ்வளவு நேரம் காய போட்ட வயிற்றுக்கு ரொம்ப கனமா அடுத்து கொடுக்க கூடாது அப்படிங்கிற, இப்ப காய்ச்சல்ல இருந்துட்டு வெளியில வரும்போது கனமா சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கிறோமா இல்லைங்களா? இப்ப இவ்வளவு நேரமா நம்ம பசியோட இருந்துட்டு அதுக்கப்புறம் நாம வயிற்றை இப்படி நிரப்புனா நல்லது இல்லைன்னு நாம நினைக்கிறது இல்லை. அதனால கண்டதையும் சாப்பிடுறோம். அது தவிர்த்து கொள்ளப்பட வேண்டியது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள், நம்ம மார்க்கமும் சொல்லு. நோன்பு என்பது உடலில் உணவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு. நோன்பு என்பது உணவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு. அந்த ஏற்பாட்டை புரிஞ்சிக்காம நோன்பு திறந்த உடனே நாம அந்த உணவை ஏராளமாக எடுத்துக்கொள்கிற ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது இது என்ன தத்துவத்தை நமக்குள் தர நினைக்குதோ அந்த தத்துவம் ஏற்படாம போயிடும். அப்படித்தானே? உணவு
மனுஷனுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா என்ன வேணாலும் செய்வான். சாப்பாடு கிடைக்கலன்னா என்ன வேணாலும் செய்வான். பசி பத்தும் பறந்து போக செய்யும்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்ப பசி வந்துருச்சுன்னா என்ன வேணாலும் செய்வான் அப்படின்ற மனோநிலையில இருக்கிற மனுஷனை இல்ல பசியை தாங்கி நீ நல்லவனாயிரு அப்படின்னு பக்குவப்படுத்துறது தான் நோன்பு. அப்ப இதுல என்ன வேணும்? கொஞ்சம் உடல்ல இருக்கிற பசியை தாங்கிக்கிற ஒரு பக்குவம் வேணும். அந்த பக்குவத்தையே எடுக்கிற மாதிரி நோன்பு திறந்ததுல இருந்து சகர் வரைக்கும் கண்டதையும் சாப்பிடுவது என்கிற நடைமுறை இருக்குது. இது பொருத்தமானதல்ல. மருத்துவர்களும் சொல்றாங்க, நீங்க அப்படி கண்டதையும் சாப்பிடாதீங்க, அளவா சாப்பிடுங்க, தேவைக்கு சாப்பிடுங்க, லேசான பொருள்களை சாப்பிடுங்க, அதிக சத்துள்ள பொருள்களை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் குறிப்பா இந்த வெயில் காலத்துல தண்ணீர் சத்து அதிகம் உள்ள பொருள்களை சாப்பிடுங்க, நீங்க வறுத்த பொருள்களை அதிகமா சாப்பிடாதீங்கன்னு ஒரு பெரிய பட்டியலே கொடுக்குறாங்க. அந்த பட்டியலை வாசிச்சா அது பொருத்தம் இல்லாம இருக்கும். ஏன்னா அது எல்லாம் தான் சாப்பிட்டு நம்ம நோன்பு இருக்கிறோம். வறுத்ததை சாப்பிடாதேன்னு சொல்றாங்க, ஆனா நம்ம இன்னைக்கு வறுத்ததை வச்சுதான் எல்லா நோன்பையும் நம்ம திறக்கிறோம். அதனால அந்த பட்டியல் நான் சொல்லலை. ஆனால் நமக்கு ஒரு கடமை இருக்குது. நோன்புங்கிறது பசியை பழக்கப்படுத்துவதற்கான ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தை நிறைவேற்றுகிற காலகட்டத்தில் நாம் வயிறு நிரம்ப வயிறு புடைக்க சாப்பிடுகிற ஒரு வழக்கத்தை பழக்கப்படுத்திக் கொள்ளக்கூடாது. விருந்து என்கிற பெயரில் அல்லது நண்பர்களோடு சேர்ந்திருத்தல் என்கிற பெயரில், மகிழ்ச்சி என்கிற பெயரில் வயிற்றை நிரப்பிக் கொள்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அப்படி ஏற்படுத்தினா வயிறு புடைக்க சாப்பிட்டா என்ன ஆகும்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு அறிவுரை சொல்கிறார்கள். வயிறு புடைக்க சாப்பிட்டா என்ன? இளைஞர்கள் கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த ஃபுட் கல்ச்சருக்கு அதிகம் ஆட்பட்டு இருக்கிறது இளைஞர்கள் தான். அங்க இன்னது கிடைக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஒருத்தர் எழுதுறாரு 40 கிலோமீட்டர் பயணம் போய் மந்தி சாப்பிட போறாங்கன்னு. இங்கதான் மந்தி நல்லா இருக்கும்னு தெரிஞ்சிருச்சுன்னா, பாலக்காட்டுல மந்தி நல்லா இருக்கும்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்காக எல்லாம் தயக்கம் பண்றது இல்லை. அவ்வளவு தூரம் போனாலும் அங்க போய் சாப்பிட்டு வந்துடணும்னு நினைக்கிற கல்ச்சர் அதிகமா இருக்கிற சூழ்நிலையில இந்த நோன்பு நேரத்திலேயாவது கட்டுப்பாடுகளை வச்சுக்கணும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொல்கிறார்கள், லா தஅகுல் ஷையன் அலா ஷப்இன். வயிறு நிறைஞ்சிருச்சா அதுக்கு மேல சாப்பிடாது. வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு மேல சாப்பிடாது. வயிறு நிறைதல்னா என்ன அர்த்தம்? வயிறு புடைக்க சாப்பிடும்போது வயிறு நிறையறதல்ல. நம்முடைய வயிற்றுல இருக்கிற லெவல் என்னன்றது நம்ம மூளைக்கு போறதுக்கு 8 நிமிஷம் ஆகுமா. வயிற்றுல என்ன லெவல் இருக்குது அப்படிங்கிறது மூளைக்கு போறதுக்கு 8 நிமிஷம். மூளை தான் சொல்லுது வயிறு நிரம்பிருச்சுன்னு. வயிறு சொல்றது இல்லை, மூளை தான் சொல்லுது. அதனாலதான் சில நேரத்துல சாப்பிட்டதுக்கு பின்னாடி என்ன யோசிப்போம்? ரொம்ப சாப்பிட்டோமோ அப்படின்னு யோசிப்போம். அது என்ன காரணம்னா, வயிறு நிறைஞ்சி 8 நிமிஷத்துக்கு பின்னாடி தான் மூளைக்கு தெரியுதான். அதனால சொல்றாங்க, அதுக்கு முன்னாலேயே ஓரளவில் இது போதும் என்று நிறுத்தி கொள்ளுங்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வயிறு நிறைந்ததற்கு மேல் நீங்க சாப்பிடாதீங்க. அதை நாய்க்கு போட்டு விடு, அதை நாய்க்கு போட்டு விடுது. கைருல் லக்கமின் நான் தக்குலகு, நீ சாப்பிடுவதை விட அதை நாய்க்கு போட்டு விடுவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அது சொல்றாங்க? காரணம் சொல்றாரு, யா பனி, மகனே, இதம் தலஅத்தில் மைத்தத்து, வயிறு நிரம்பி விடுமானால் நாமத்தில் ஃபிக்ரத்து, சிந்திக்கிற திறன் தூங்கிவிடும். ரொம்ப வயிறு புடைக்க சாப்பிட்டோன்னு வைங்களேன், வேற ஒன்னும் செய்ய தோணாது. வயிறு நிரம்பிருச்சுன்னா நாமத்தில் ஃபிக்ரத்து, சிந்திக்கிற திறன் தூங்கிவிடும். ஹரசத்தில் ஹிக்மத்து, அறிவு மங்கிவிடும். அல்லாஹு அனில் இபாதா, நம்முடைய உறுப்புகள் இபாதத் செய்யாமல் சோர்ந்து போய்விடும். இபாதத் செய்யற இது அதுல இருக்காது. மக்ரிப் தொழுத உடனே, நோன்பு திறந்த உடனே வயிறு புடைக்க சாப்பிட்டா இஷா தொழுகைக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதனாலதான் நம்ம மக்கள் நிறைய பேர் தராவிக்கு முன்னாடி சாப்பிடுறது இல்லை. ஏன்னா சாப்பிட்டா தராவிக்கு வர முடியாதுன்னு தராவிக்கு அப்புறம் சாப்பிடுற பழக்கத்தை வச்சிருக்கோம். காரணம், அது நம்முடைய உடலை நம்முடைய சோர்வுக்கு உள்ளாகிறோம். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூமின்கள் ஒரு வயிறால சாப்பிடணும். அல் முஃமினு யக்குலு ஃபீ மஅயின் வாஹிதின், மூமின்கள் ஒரு வயிறால் சாப்பிடுவார்கள். வல் காஃபிரு யக்குலு ஃபீ சபஅத் அம்மாயின், காஃபிர்கள் 7 வயிறில் சாப்பிடுவார்கள். இப்ப நம்ம சாப்பிடுறது ஒரு வயிறுக்கு சாப்பிடணும்.
7 வயிறுக்கு சாப்பிடக்கூடாது என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. சாப்பிடுறது எந்த அளவுல இருக்கணும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. ஒரு மனுஷன் சில பருக்கைகள், சில விழுங்குகள் சாப்பிடலாம், சில கவலங்கள் அவர் சாப்பிடலாம். எந்த அளவுக்குன்னா அவர் நிமிர்ந்து நிக்கணும். யுகின்ன சுல்பகு, அவர் நிமிர்ந்து நிக்கணும். அந்த அளவுக்கான கவலங்கள் அவர் சாப்பிட்டால் போதும். சாப்பிடணும் உட்காரும் போது நீங்க உங்க வயிற்றுல 3ல் 1 பங்கு சாப்பாட்டுக்கு கொடுங்க, 3ல் 1 பங்கு தண்ணிக்கு கொடுங்க, 3ல் 1 பங்கு உங்களுக்காக வையுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார். உங்களுக்காக வையுங்கள்னா என்ன அர்த்தம்? காலியா விடுங்கன்னு அர்த்தம். ஒரு ஆள் அழகா இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாரு. வீட்டுல பெண்கள் சோறு வைப்பாங்க. சோத்துக்கு பாத்திரம் வைக்கும் போது நீங்க பார்த்தா தெரியும், தண்ணி கொஞ்சம் அரிசி போட்டிருப்பாங்க, தண்ணி வச்சிருப்பாங்க, அந்த சட்டியில கொஞ்சம் இடம் காலி விட்டுருப்பாங்க. சட்டி நிறைய வச்சிருக்க மாட்டாங்க, சட்டியில கொஞ்சம் இடம் காலி விட்டுருப்பாங்க. எதுக்குன்னா அப்பதான் சோறு பொங்கி வரும்போது கரெக்டா இருக்கும். காலி விடலைன்னா என்ன ஆகும்? வெளியே வந்துடும். கரெக்டா நீங்க சட்டியினுடைய கழுத்து வரைக்கும் தண்ணி வச்சிருந்தீங்கன்னா சாப்பாடு வெளியே பொங்கி வடிஞ்சிடும். அது போலதான் வயிறு. வயிற்றுல நீங்க 3ல் 1 பங்கு சாப்பாடு, 3ல் 1 பங்கு தண்ணி கொடுத்தீங்கன்னா அது ஜீரணமாகி வரும்போது கரெக்டா இருக்கும். இல்ல முழுசா நிறைச்சிட்டீங்கன்னா ஜீரணமாகாது. ஜீரணமாகி வர்றதுக்கே கஷ்டமாயிடும். ஜீரணமாகும் போது அது சக்தி ஆவதை விட அது சகதியாக வெளியே போவதுதான் அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க. இது நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொன்ன எவ்வளவு சாப்பிடலாம் அப்படின்னு நமக்கு சொன்ன முக்கியமான நிறைவு. எனவே இந்த நடைமுறைகளையும் கொஞ்சம் நாம கவனத்தில் வச்சுக்கணும். மிக சிறப்பான ஒரு வணக்கத்தை நாம் கடைபிடித்திருக்கிறோம். அல்லாஹ்வை நெருங்குகிற ஒரு வணக்கத்தை, நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் நம்மை தூரப்படுத்துகிற ஒரு வணக்கத்தை நாம் கடைபிடித்திருக்கிறோம். இந்த வணக்கம் நம்முடைய உடலுக்கும் நன்மையானது என்று மருத்துவர்கள் சொல்கிறார். அதை உடலுக்கும் நன்மையானதாக, நாம் வணக்கத்திற்கும் நன்மையானதாக ஆக்கிக் கொள்ள இந்த சாப்பிடுற பழக்கத்தை மக்ரிபுக்கு அப்புறம் நோன்பு திறந்த பிறகு சாப்பிடுற அளவுகள்ல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அதிலும் குறிப்பாக உடல் நலக்குறைவு இருப்பவர்கள் இன்னும் அதிகமாக நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இளைஞர்களும் பக்குவமாக இருப்பது நல்லது. ரமலான் என்கிற பசிக்கான மாதத்தை, ரமலான் என்கிற மாதத்தை நாம சாப்பாட்டுக்கான மாதமாக நாம் மாற்றிவிடக் கூடாது. எச்சரிக்கையா இருப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அருமையானவர்களே, இதற்கு எல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்த இந்த ஜும்மாவுல நம்ம பார்க்கிறோம். நோன்பை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது கடைசியா ஒரு செய்தி சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, குதிப அலைக்குமுஸ் ஸியாமு, நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்த சமூகங்கள் மீது கடமையாக்கப்பட்டது போலவே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு செய்தி சொல்கிறான். லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளக்கூடும் என்பதற்காக. நான் ஆரம்பத்திலிருந்து ஒரு விஷயம் சொல்லி வருகிறேன். நாம நோன்பு வைக்கிறோம், இது ஏதோ சஹர் செய்கிறோம், இஃப்தார் செய்கிறோம், நோன்பு திறக்கிறோம் என்கிற ஒரு வழக்கமான சடங்காக போய்விடக் கூடாது. இந்த 12 மணி நேர பசித்திருத்தல் ஒரு நாளில், ஒரு 30 நாளைக்கு நம்ம எவ்வளவு மணி நேரம் இவ்வளவு நேரம் பசித்திருத்தல் அப்படிங்கிறது, அதுவும் வசதி இருந்தும் சாப்பிடுவதற்கான வாய்ப்பு இருந்தும், வெயில் காலங்களில் தண்ணீர் அருந்துவதற்கான தேவை இருந்தும் தண்ணீர் அருந்தாமல் இந்த பட்டினியாக கிடக்கிற இந்த வணக்கம் இருக்கிறதே, அது தர வேண்டிய பக்குவம் என்ன என்றால் நம்மிடத்தில் அல்லாஹ்வை பற்றிய பயத்தை தர வேண்டும். இது மிக மிக அவசியமாக உணர வேண்டிய செய்தி, இளைஞர்கள் உணர வேண்டிய செய்தி. அப்படி உணர்ந்தால் அல்லாஹ் இதற்கு பிந்தைய வாழ்க்கையை மிகச் சிறப்பானதாக வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய பயத்தை இது நமக்கு தர வேண்டும். இன்றைக்கு நாம் வாழ்கிற கால சூழ்நிலை எப்படி மாறிட்டுதுன்னா, சுதந்திரம், யாரும் எதையும் கேட்கறதுக்கு இல்லை, இப்படி ஒரு சுதந்திர மனப்பான்மை. 2வது என்ஜாய் பண்ணுகிற சிந்தனை, எதையும் அனுபவிப்போம் என்கிற சிந்தனை பெரிய அளவில் வளர்ந்திருக்கிற சூழ்நிலையில் இன்றைய நம்முடைய சமூகத்துல அல்லாஹ்வை பயப்படுறதுங்கிறது எந்த அளவில் இருக்கிறது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. சகோதரர்களே, இது நாம் யோசிக்க வேண்டிய செய்தி. நோன்பு இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இந்த கஷ்டப்படுறது நமக்கு தர வேண்டியது அல்லாஹ்வை பயப்பட வைக்கணும். இது நம்ம அடுத்த வருஷத்துக்கு வரக்கூடிய ஒரு வருஷ காலத்துல இது நம்ம அல்லாஹ்வை பயந்து நம்மை நடந்து கொள்ள வைக்கணும். ஆனா
அதை நடந்து கொள்றது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அல்லாஹ்வை பயந்துக்கணும், பொது வெளியிலையும் அல்லாஹ்வை பயந்துக்கணும். இன்னைக்கு ரெண்டு இடத்துலையுமே அல்லாஹ்வின் மீதான பயம் குறைந்து போய்விட்டதை பார்க்கிறோம். ஒரு காலம், ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருந்தாலும் சரி, பொது வெளியில அல்லாஹ்வை பயந்துகிட்டு இருந்தாங்க. மக்கள் பொது வெளியில அல்லாஹ்வை பயந்துட்டு இருந்தாங்க. டீ கடைக்கு முன்னாடி எல்லாம் ஒரு திரை போட்டு வச்சிருந்தாங்க, பாத்தீங்களா? ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி டீ கடைக்கு முன்னாடி எல்லாம் ஒரு திரை போட்டு வச்சிருப்பாங்க, பொது வெளியில சாப்பிட மாட்டாங்க, அப்படி எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் அது இல்லையே. என்ன காரணம்? யாரு கேட்கறதுக்கு இருக்கா? யார பயப்பட வேண்டியிருக்கு? பொது வெளியில் கூட அல்லாஹ்வை பயப்படாத ஒரு சூழ்நிலை வளர்ந்து வருகிறது. இது மிக தப்பானது. அல்லாஹ்வை நாம தனிமையில் பயப்படாமல் போனால் அதுக்கு மன்னிப்பு தர்றதுக்கு அல்லாஹ் பொறுப்பு. ஆனால் பொது வெளியில் அல்லாஹ்வை பயப்படாமல் நாம் நடந்து கொள்வோமானால் அல்லாஹ் தண்டனையை தந்து விடுவான் என்று நம்முடைய மார்க்க அறிஞர்கள் மிக வன்மையாக எச்சரிக்கை செய்கிறார். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க. இப்ப ஒரு சின்ன உதாரணம், கல்யாணம். நம்முடைய கல்யாணங்கள் எவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ்வுக்கு பயம் இல்லாததாக மாறிடுச்சு. நம்ம செய்யற பொது நிகழ்ச்சி, ஒவ்வொரு தனி மனுஷனும் செய்யற பொது நிகழ்ச்சி கல்யாணம். இந்த கல்யாணத்துல என்னெல்லாம் நடக்குது? அனாவசிய ஆடம்பரங்கள், உணவு வீணடிக்குதல், அது அல்லாம இப்ப புதுசா உருவாகி வரக்கூடிய கூத்தடித்து கும்மாளம் விடுகிற, பாட்டு பாடி கூத்தடித்து கும்மாளம் விடுகிற நடைமுறை. சகோதரர்களே, இதை செய்பவர்கள் தான் குற்றவாளிகள் என்றால் அனுபவிக்கிற நாமும் குற்றவாளிகள் தான். செய்யறவங்க மட்டும் செஞ்சுட்டு போலாம். அவங்க ஏன் அப்படி செய்யறாங்க? நம்ம போறதுனால தானே அப்படி செய்யறாங்க. ஒரு கல்யாண வீட்டுல இத்தனை ஐட்டங்கள் கொடுத்தோம் என்பது பெருமைக்குரியதா? நல்ல உணவு கொடுப்பது கூட மாப்பிள்ளையின் பொறுப்பு. நம்ம மார்க்கம் பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக்கன்னு ஒரு துஆவை சொல்லி கொடுத்தது மாப்பிள்ளைக்கு. அது எந்த மாப்பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தது? எந்த மாப்பிள்ளை மகர் கொடுத்து கல்யாணம் செய்கிறாரோ அது அவருடைய சொந்த சம்பாத்தியத்தில். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா என்கிற சஹாபி மக்காலிருந்து மதீனாவுக்கு விரட்டப்பட்டு வந்தாரு. ஒண்ணும் இல்லாம வந்தார். வந்த இடத்துல கொஞ்ச நாள்ல சந்தையில போய் வியாபாரம் செஞ்சு ஓரளவுக்கு சம்பாதிச்சார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை ஒரு தடவை பார்த்தாங்க. அவர் மேல மஞ்சள் அடையாளம் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. அவர் ஆமான்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன மகர் கொடுத்தீங்க? அவர் சொன்னார், ஒரு பேரித்தம்பழ கொட்டையளவு தங்கத்தை மகராக கொடுத்து கல்யாணம் பண்ணேன்னு சொன்னார். அவரைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா பில் கைர். ஒரு கல்யாணத்தில் இஸ்லாத்தினுடைய கருத்தின்படி ஒரு கல்யாணத்தில் அதிக செலவே மகருக்கு தான் இருக்க வேண்டும். ஒரு கல்யாணத்தில் அதிக செலவு என்பது மகருக்காக. விருந்து கொடுப்பது மாப்பிள்ளையினுடைய கடமை. சரி, நம் பழக்கத்திற்கு உறவுகளுக்கு விருந்து கொடுப்பது தப்பில்லையே என்கிற காரணத்திற்காக விருந்து கொடுத்தாலும் கூட அதில் ஒரு அளவு இருக்கிறதா இல்லையா? நாம் செய்கிற காரியத்தில் என்ன வந்துவிடக்கூடாது, தற்பெருமை வந்துவிட. அங்கதான் நான் சொல்ற சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வை பயப்பட வேண்டாமா? நாம் அல்லாஹ்வை பயப்பட வேண்டாமா? இப்படி ஆடம்பரம் செய்கிறோமே, அல்லாஹ் இடத்துல என்ன பதில் சொல்ல போறோம்? நம்ம இங்க சமூகத்தில் எவ்வளவு பேர் மிக மோசமான சிரமத்தில் இருக்கிறார்கள். நாம செய்யறது இந்த காரியம் தேவையான்னு செய்யறோமே யோசிக்கணும். அதே போல ஹராமான செயல்களை செய்யறது, பாட்டு பாடுவது, இசை இல்லாமல் பாட்டு பாடுறது கல்யாணத்தின் சந்தோஷம் என்ற அடிப்படையில் இருக்கு. நம்ம மக்கள் மாப்பிள்ளையை கூட்டிட்டு போகும்போது யானை மீசலாம் வைத்து படிப்பாங்க, அது ஒரு பழக்கம் இருக்கு. ஆனா இன்னைக்கு வளர்ந்து வருகிற சூழல் எவ்வளவு தூரம் மாறி போச்சு. ராத்திரி எல்லாம் பாட்டு. இவெல்லாம் என்ன பயம்னா, எங்கேயாவது ஒரு கல்யாண வீட்டுல பெருசா ஸ்பீக்கர் வச்சிருந்தாலே பயப்பட வேண்டியிருக்கு. இவங்க குத்துபாவை கேட்கறதுக்காக ஸ்பீக்கர் வைக்கல, வேற எதுக்கோ ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க அப்படின்னு பயப்பட வேண்டியிருக்கு. அது பள்ளிவாசல்களுக்கும் தெரிகிறது இல்லை. சில நேரத்தில் தெரிந்தாலும் ஜமாத்தில் அதை கண்டுகொள்வதில்லை. அல்லாஹ்வுக்கு எதிரான, தீனுக்கு எதிரான ஒரு அக்கிரமம் பகிரங்கமாக நடக்கிற போது அதை செய்பவர்களும் அதற்குரிய தண்டனையை பெறுவார்கள், அதை அனுபவிப்பவர்களும் அதற்குரிய தண்டனையை பெறுவார்கள். இப்ப நாம யோசிக்கணும், அல்லாஹ்வை பயந்துதான் இந்த கல்யாணம், ஒவ்வொரு கல்யாணத்துக்கு போகும்போது யோசிக்கணும். நான் சொல்றது வரதட்சணை வாங்கப்படுகிற கல்யாணத்திற்கு போகிற போது நாம் அல்லாஹ்வை பயப்படும். இது சரிதானா? ஹராம் நடக்கிற கல்யாணத்துக்கு போகிற போது நாம் அல்லாஹ்வை பயப்படணும். இப்படி நம்ம வர்றது சரிதான். எங்கேயாவது சாப்பாடு கிடைச்சிரும்னா அது அல்லாஹ்வை மீறி போறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறதா? இந்த நோன்பு பட்டினியோடு இருக்க நம்மை பக்குவப்படுத்தவில்லையா?
பட்டினியோடு இருக்க இந்த நோன்பு நம்மை பக்குவப்படுத்தவில்லையா? சாப்பாடு தர்றன்றதுக்காக எப்படி கூப்பிட்டாலும் என்ன செய்து கூப்பிட்டாலும் போய்விடலாம், அதை நாம் அங்கீகரித்து விடலாம் என்பதா? இன்னும் 2 வகை ஐஸ்கிரீம் வைத்திருந்தால் நன்றாக இருக்கும்னு பேசிட்டு வர்றதா? எனவே சகோதரர்களே, நம்மளுடைய சமூக சூழ்நிலையில் அல்லாஹ்வை பயப்படாத ஒரு போக்கு சராசரி மனிதர்களிடத்தில் கல்யாணத்தில் உருவாகி வருகிறது, கல்யாண வைபவங்களில் உருவாகி வருகிறது. ஒரு எச்சரிக்கை நாம் சொல்ல வேண்டும். எங்கே ஆடம்பர திருமணம் நடந்தாலும் பயப்பட வேண்டும். உலகத்துல நாம் பார்க்க நடந்த பெரிய ஆடம்பர திருமணம் இப்ப இங்கிலாந்தினுடைய அரசராக இருக்கிற சார்லஸுக்கும் அவருடைய மனைவிக்கும் டயானாவுக்கும் இறந்து போன அவருடைய மனைவிக்கும் நடந்த கல்யாணம் நிலைக்கல. இது நான் ஏதோ ஒரு கல்யாணத்தை சொல்றேன், ஆனால் நம் அனுபவத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிற பல செய்திகள் சொல்லுகிற செய்தி என்னன்னா, ஆடம்பரமாக நடைபெறுகிற பல திருமணங்களில் முடிவுகள் சந்தோஷமாக இருப்பதில்லை. தம்பதிகளுக்கு இடையிலும் சந்தோஷம் இருப்பதில்லை, குடும்பங்களுக்கு இடையிலும் சந்தோஷம் இருப்பதில்லை. நம்ம அனுபவ ரீதியாக நாம பார்க்கிறோம். எனவே எல்லோரும் உணர வேண்டிய விஷயம், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான, அல்லாஹ்வை பயப்படாத ஒரு கால சூழ்நிலை நம்ம இந்த கல்யாண விஷயத்தில் நடந்து வருகிறது என்பதை அருமையான சகோதரர்களை நாம பார்க்கிறோம். அதனால இதை தவிர்த்து கொள்ள முயற்சி செய்யணும். நான் கல்யாணம்ங்கிறத இன்னொரு உதாரணம் பாருங்க. எங்க அஜரத்துக்கு ஒரு பத்திரிகை கொண்டு வந்து கொடுத்தாங்க. பொதுவா அஜரத்மார்களை தேடி வர்ற பத்திரிகைகள்ல பலது என்ன இருக்குன்னா, பெரிய பிரமுகர்களுடைய பத்திரிகையா இருக்கு. அந்த பத்திரிகையை கையில வாங்கினார். அது அவ்வளவு விலை ஜாஸ்தியான பத்திரிகை. ஒரு செய்தி சொல்றதுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு பேப்பர் இருந்தா போதும். சரி, இன்னும் கொஞ்சம் நல்லதா இருக்கணும்னா ஒரு 10-20 ரூபாய்க்கு பேப்பர் இருந்தா போதும். ஆனா பெரிய அந்த பத்திரிகை பார்த்தாலே அது கிழிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி துவா போட்டிருந்தாங்க. அவர் உள்ள என்ன இருக்குன்னு எல்லாம் பார்க்கல, இந்த பின்னாடி துவா இருந்துச்சு. பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்கன்னு துவா இருக்கு. அந்த துவாவை பார்த்துட்டு அவர் இப்படி சிரிச்சார். சிரிச்சிட்டு சொன்னாரு, எது பரக்கத்திற்கு எதிரானதோ அதுலயே பரக்கத்தை கேட்டு துவா செஞ்சிருக்காங்க பாருங்க. அவர் அருமையான ஒரு வார்த்தை சொன்னார், எந்த ஆடம்பரம் பரக்கத்திற்கு எதிரானதோ அந்த ஆடம்பரத்தையே வைத்துக் கொண்டு பரக்கத்துக்கு துவா செய்திருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஏமாளிகள் என்று கேட்டார். ஒரு கல்யாணம்ங்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே பரக்கத்தான வாழ்க்கைக்கான விஷயம். அதையே பரக்கத்து இல்லாமல் போவதற்கு, எடுபட்டு போவதற்கான ஒரு வாய்ப்பாக ஆக்கிக் கொள்வது பெற்றோர்களுடைய தற்பெருமை, ஆணவம், பெருமையை காட்டுற ஒரு முயற்சி. நாம் யார் விஷயத்தில் விளையாடுகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்பதில்லை. நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை விஷயத்தில் விளையாடுகிறோம் என்று நாம் சிந்திப்பதில்லை. எனவே அருமையான சகோதரர், அதை விட நான் அதிக முக்கியமாக குறிப்பிட வந்தது, ஒரு பொது வாழ்க்கையில அல்லாஹ்வை பயப்படுற சிந்தனை இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ் பாதுகாப்பான. நான் கல்யாணத்தை ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். கல்யாணம்ங்கிறது ஒரு பிரதான விஷயம் அல்ல, கல்யாணத்தை ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் பல மட்டங்களிலும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, அல்லாஹ்வை பயப்படுறது குறைஞ்சு போயிடுச்சு. நம்முடைய சமூக வாழ்க்கையிலும் சரி, அல்லாஹ்வை பயப்பட ஒரு காரியம் செய்யும் போது இதை நாம அல்லாஹ்வை பயப்பட வேண்டாமான்னு யோசிக்கிறது இல்லை. இப்படி செய்யறமே, இப்படி செய்யறது சரிதானா, நாமெல்லாம் அல்லாஹ்வை பயந்து நடந்துக்க வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. குடும்ப வாழ்க்கையிலும் யோசிக்கிறது இல்லை, தனி வேற சமூக வாழ்க்கையிலும் யோசிக்கிறது இல்லை, பொது வாழ்க்கையிலும் யோசிக்கிறது. இந்த சிந்தனை, இந்த பழக்கம் அதிகரித்து வருகிறது. இது தவிர்க்கப்பட வேண்டும். நம்முடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 2 ஹதீஸை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் சகோதரர்களே, சொல்லப்பட வேண்டிய ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சொல்கிறான், வ இஸ்ஸதி, என் கண்ணியத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் சொல்றானா, வ இஸ்ஸதி, என் கண்ணியத்தின் மீது சத்தியமாக, லா அஜ்மஉ அலா அப்தி ஹௌஃபைனி, என் அடியார்களுக்கு 2 பயத்தை நான் தருவதில்லை, 2 சந்தோஷத்தையும் நான் தருவதில்லை. அல்லாஹ் சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அருமையான ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த உலகத்தில் ஜாலியை கொடுத்தா மறுமையில் நான் அவர்களுக்கு பயத்தை கொடுத்து விடுகிறேன். இந்த உலகத்தில் யார் அச்சப்படாமல் வாழ்கிறார்களோ அவர்களை நான் மறுமையில் அச்சப்பட வைத்து விடுவேன். இந்த உலகத்தில் யார் அச்சப்பட்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நான் மறுமையில் அச்சமற்ற நிலையை தருவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 2 இடத்துலயும் பயம் இல்லாம வைக்கிறதுன்றது இல்லை, 2 இடத்துலயும் பயத்தோட வைக்கிறதுன்றது இல்லை. இங்க பயந்தீங்களா அங்க பயப்பட வேணாம், இங்க பயப்படலையா அங்க பயப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்வதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
நான் என்ன பார்க்கிறனோ அதை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னி அரா மாலா தரவுன, நீங்கள் பார்க்காததை நான் பார்க்கிறேன், அஸ்மஉ மாலா தஸ்மஉன், நீங்கள் கேட்காததை நான் கேட்கிறேன். வானம் முனகுகிறது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அத்தத்திஸ்ஸமா, வானம் முனகுகிறது. ஏன்னா வானத்தில் ஒவ்வொரு 4 விரல் வைக்கிற இடத்திலும் ஒரு மலக்கு அல்லாஹ்வை சுஜூது செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு 4 விரல் வைக்கிற இடத்திலும் ஒரு மலக்கு அல்லாஹ்வை சுஜூது செய்கிறாரு. அந்த கணம் தாங்க முடியாமல் வானம் முனகி கொண்டிருக்கிறது. நான் பார்க்கிற இந்த காட்சியை, அவங்க எல்லாம் அப்படி சஜதாவில் விழுந்து கிடக்கிற அந்த காட்சியை நீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். ஒமா தலத்தும் பின்னிசா, உங்கள் மனைவிமார்களிடத்தில் சுகம் அனுபவிக்கவே மாட்டீர்கள். நான் பார்க்கிற இந்த காட்சியை பார்த்துட்டீங்கன்னா உங்க மனைவிமார்களிடத்தில் நீங்கள் சுகம் அனுபவிக்க மாட்டீர்கள். மலை முகடுகளுக்கு ஏறி போய் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கூக்குரலிட்டு அழுவீர்கள். இப்படித்தான் நீங்க செய்வீங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாம எவ்வளவு அல்லாஹ்வை பயப்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு காரியங்களை இந்த தீனுக்காக செய்தவர், எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். அவரு குர்ஆன்ல இன்ன அதாப ரப்பிக்கல வாக்கில் அப்படின்னு ஒரு ஆயத்து இருக்கு. அல்லாஹ்வுடைய அதாபு நிச்சயம் வரும் அப்படின்ற ஒரு கருத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. அந்த ஆயத்தை ஓதிட்டா ஃபபக்கா, அழுவார்கள், வஷ்ஷத்த புகாஹு, ரொம்ப அழுவார்கள், மரில, நோயாளியாக விடுவார்கள். அல்லாஹ்வுடைய அதாபு வரும் என்ற அந்த செய்தி கேட்ட அந்த ஆயத்தை ஓதுனா அழுவாங்க, ரொம்ப அழுவாங்க, நோயாளி ஆயிடுவாங்க. எந்த அளவுக்கு நோயாளி ஆயிடுவாங்கன்னா, மக்கள் அவரை உடல்நலம் விசாரிக்கிற அளவுக்கு, என்னாச்சு உங்களுக்கு என்று விசாரிக்கிற அளவுக்கு நோயாளியாகி விடுவார்கள் என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா பற்றி ஒரு செய்தி. இப்ப இது சொல்ற செய்தி என்னன்னா, நமக்கு அல்லாஹ்வை பத்தி பயம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. அது எல்லா நிலையிலும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும், நம்முடைய பொது வாழ்விலும், சமூக வாழ்விலும், எல்லா நிலையிலும், எல்லா இடத்திலும் அது தெரியணும். வியாபாரம் செய்யறதுல தெரியணும், தொழில் செய்யறதுல தெரியணும், நண்பர்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்வதில் தெரியணும், பழகுவதில் தெரியணும். எல்லா விதத்திலும் அல்லாஹ்வை பற்றி பயம் வெளிப்பட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அப்படி நாம அல்லாஹ்வை பயந்து வாழ்ற வாழ்க்கையை மேற்கொள்கிற போது, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு நிச்சயம் என்னன்னா, நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்மளை நிம்மதியா வைப்பான். இன்னொன்னு, இந்த உலகத்திலும் அல்லாஹ் நம்மை மகிழ்ச்சியாக வெளிச்சமாக வாழ வைப்பான். அல்லாஹ்வை பயந்து வாழ்றவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. அல்லாஹ்வை பயந்து வாழ்றவங்க பிற்காலத்தில் நிச்சயமாக வெளிச்சமான வாழ்க்கையை பெறுவார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு அதுக்கு உதாரணம். அவர் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தார். அவருடைய இளமை காலத்தில் அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய கஷ்டம் கூட அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் பிற்காலத்தில் அவர் எகிப்து தேசத்தின் அரசராக உயர்ந்தார் என்பது உலகத்துக்கு சொல்ற செய்தி இதுதான். அல்லாஹ்வை பயந்து வாழ்கிற போது பின்னாடி யாராக இருந்தாலும் அவர்கள் உயர்வாங்க. எனவே இளைஞர்களாக இருக்கிறவங்க அவங்க இளமையின் காலத்திலேயே எல்லா இடத்திலையும் ரொம்ப பயந்துக்கணும், அல்லாஹ்வை பயந்துக்கணுங்கிறத ஒவ்வொரு இடத்திலும் நினைவில் வைத்துக் கொள்வார்கள் என்றால் அது மிகச் சிறப்பான வாழ்க்கையை தரும். நாம நோக்கிற நோன்பை அர்த்தமுடையதாக, நோன்பு எதுக்காக? அல்லாஹ்வை பயந்தவர்களாக நம்மை ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு. அந்த பயம் இல்லாமல் போகுமானால் நாம இவ்வளவு நேரம் பசியோடு இருக்கிறதுல பிரயோஜனம் ஒன்றும் இல்லை, கடமையை நிறைவேற்றினோம் என்பதை தவிர. எனவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்முடைய நோன்பை பாதுகாப்பானாக. நாம் வைத்திருக்கிற நோன்புக்கு சிறப்பான நற்கூலிகளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இந்த நோன்பின் பயனாக எந்த இறையச்சம் நம்முடைய இதயத்தில் வர வேண்டுமோ அந்த இறையச்சத்தை அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இதயத்திற்கு அல்லாஹ் பக்குவப்படுத்தி தந்தல் புரிவானாக. நாம எல்லாரும் அல்லாஹ் இடத்துல ரமலான்ல இந்த ஒரு துஆவை கேட்போம். அல்லாஹும்ம ஆத்தி அன்ஃபுஸனா தக்வாஹா, யா அல்லாஹ் எங்கள் இதயத்திற்கு உன்னை பயப்படுகிற ஒரு பக்குவத்தை கொடு என்று நாம துஆ கேட்போம். யா அல்லாஹ் உன்னை பயப்படுகிற ஒரு பக்குவத்தை கொடு என்று நாம துஆ கேட்போம். அப்படி பயப்படுவர்களாக மாறுகிற போது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை ஈருலகத்திலும் சிறப்பானதாக இருக்கும் என்று சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.